எல்லோருக்கும் இனிய வணக்கங்க. இதுதாங்க குமாரப்பாறை. குமாரப்பாறை மீன் வறுவல் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோங்க. இந்த மீன் வெறும் 100 ரூபா தாங்க. 100 ரூபாய்க்கு தான் வாங்கினது. இதுதான் குமாரப்பாறை மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் கண்ணு பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. செவலு பாருங்கள், நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ஓரா மீன். அண்ணன் வந்து சும்மா ஒரு 3 மீன் எக்ஸ்ட்ரா போட்டாப்புல. இது பாருங்கள், இதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. இதுதான் ஓரா மீன். சமைக்கிறது போகலாமா? பாறை மீன் மட்டும் எப்போவுமே வீட்டிலலாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அங்கே தான் வெட்டி வாங்கிட்டு வருவோம். எப்போவுமே கடையாண்டே வாங்கி வெட்டி விடுவோம். இந்த வாட்டி சரி வாங்கின்னு வந்து வெட்டி காட்டுறதுக்காக வாங்கின்னு வந்தோம். கத்திரிக்கோலை திணறுதுங்க. அங்கே பாருங்கள், செம்ம ஸ்ட்ராங்குங்க முள்ளெல்லாம். மீனுக்குன்னு முதுகில் ஒரு முள் இருக்குங்க. அந்த முள் பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்கும் இருக்காது, மேக்ஸிமம் பாறைக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும். இது தாங்க அது. அப்படியே மேலே ஒரு கோடு போட்டு அது மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் மேலோட்டமாக அந்த முள்ளை மட்டும் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், சதையே இல்லாமல் முள் மட்டும் வந்துச்சு. இது தாங்க அந்த முள். இந்த முள்ளோடு நீங்கள் கத்தி எடுத்து மேலே அப்படியே வெட்டினீங்கன்னா கத்தியே ஜம்ப் ஆகுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த முள். இதெல்லாம் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இந்த முள்ளை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மற்ற இதுவே க்ளீன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், செவில் விரித்து அழகாக குடலை பிடிச்சி இழுத்திங்கன்னா தானாக வந்துடுங்க. சும்மா மேலே அந்த செவில் மட்டும் அப்படியே எடுக்காமல் விரித்து எடுத்திங்கன்னா வந்துடுங்க. கத்தி எடுத்து வயிற்று கீழே இப்படி ஒரு கோடை போட்டிங்கன்னா உள்ளே ஏதாவது இருந்தால் கூட வந்துடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க க்ளீனிங்கு. தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவுனதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல் உப்பு, எலுமிச்சப்பழ சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பெரட்டுங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. கடாய் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு மேலே ஊற்றிக்குங்க. என்னடா கடாய் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சில விஷயம்லாம் சென்டிமெண்ட்டுங்க, தூக்கி போடவே மாட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, அவ்வளோதான். நல்லா ஊற வச்சதுக்கு பிறகு இந்த மீன் எடுத்து இந்த எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் அப்படி வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி பொரிக்கிறாரு தலைவர். இந்த மாதிரி மீன் போடும்போது எண்ணெய் மேலே சுடாமல் பார்த்துக்குங்க, மேலே பட்டுரும். அவ்வளோதான். 2வது மீன் இப்படி மாரி அழகாக வச்சு அடிக்கிறீங்க. அங்கே பாருங்கள், சவுண்டை பாருங்கள், டா தெரிக்க விடுது பாருங்கள். மீன் பெருசாக சாப்பிட்டாலே அது ஒரு தனி சுவை தாங்க. துண்டாக வெட்டினா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பெருசாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து முழுசாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஆசையாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கிட்ட போக செம்மையாக இருக்குது பாருங்கள். அருமையான மீன் குமாரப்பாறை. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. அழகாக கரண்டி வச்சு சூப்பராக இந்த பக்கம் திருப்பி, இந்த பக்கம் ஒரு தப்பா, அந்த பக்கம் ஒரு தப்பா, அப்படியே 2த்தையும் பெரட்டி அப்படி போடுங்க. முடிஞ்சு போச்சு. 3த்தையும் பெரட்டி கிட்ட எடுத்துன்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கிச்சிங்க. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மசாலா தாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, எலுமிச்சப்பழ சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முடிஞ்சு போச்சு. மீனும் வெந்து போச்சு. அவ்வளோதான், இறக்கிடலாமா? அப்பா, சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மீனை பார்த்தாலே பசி தூண்டுதுங்க. கீழேருந்து வரும் பாருங்கள். ஜூம் பண்ணுப்பா வாழைப்பாராய். 4 ஆனியன் இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி அது பார்க்குறது பிளேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணுக்குதா? கண்ணு ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு. கண்ணுக்குதா? சூப்பர். அடாடாடாடாடா, குமாரப்பாறை சரியான சுவையான மீன். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? நன்றி.